பெரம்பலூர், அரியலூர் மாவட்டத்தில் நடைபெறும் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் கலைவேந்தன் வழங்க கேட்கலாம். கலைவேந்தன், வணக்கம். இந்த ஆலோசனை தொடர்பான விவரங்களை சொல்லலாம். வணக்கம். தமிழகத்தில் உள்ள மாவட்டங்கள் தோறும் அரசின் நலத்திட்டங்கள் மக்களுக்கு சென்றடைகிறதா என்பது குறித்து நேரில் சென்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் கள ஆய்வு செய்து வருகிறார். முதற்கட்டமாக கோவை, விருதுநகரில் ஆய்வு மேற்கொண்டார். இதன் தொடர்ச்சியாக இன்று காலை முதல் அரியலூர், பெரம்பலூரில் ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து திருச்சி ஜெயங்கொண்டம் மகிழ்வுபுரத்தில் 130 ஏக்கரில் 100 கோடி மதிப்பீட்டில் 15,000 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் சிப்காட் மற்றும் காலனி தொழிற்சாலை பூங்காவிற்கு அடிக்கல் நாட்டினார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்டார். இறுதியாக இன்று மாலை பெரம்பலூர் அரியலூர் சாலை 4 ரோட்டில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற பெரம்பலூர் அரியலூர் மாவட்ட திமுக நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகளுடன் 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. அந்த ஆலோசனையில் பல்வேறு அறிவுரைகளையும் வழங்கினார். வரும் சட்டமன்ற தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது, கடந்த காலங்களில் கடுமையாக உழைத்தது போல் வரும் சட்டமன்ற தேர்தலில் கடுமையாக உழைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து ஸ்டாலின் வரும் வழிநெடுகிலும் நூற்றுக்கணக்கான ஆண்களும் பெண்களும் நின்று